Hey all, welcome back to my channel. This is Alima's World. நான் உங்கள் யோஸ் ப்ளாக் பேசுகிறேன். நான் இங்கே நல்லாயிருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் வீடியோ பண்ணலான்னு தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளிப்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ டிலே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 11:30க்கு தான் ஷூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வந்து கிடச்சிச்சு. ஸோ லன்ச் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஒரு கப் டீ எடுத்துப்பேன். ஸோ அந்த டீ தான் இப்போ நான் ஆற்றிட்டுருக்கேன். ரொம்பவே சூடாக இருக்குது. எவ்வளோ வெயில் அடித்தாலுமே கண்டிப்பாக வந்து டீ 11:30க்கு மஸ்ட்டாக நான் குடிப்பேன். ஸோ மீன்வைல் பார்த்திங்கன்னா என்னோடய பையன் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டுட்டான். ஸோ ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டிருந்தான். அவனுக்கு முறுக்கு சேவ் இதெல்லாம் கொடுத்துட்டு நானும் வந்து அப்படியே டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ வீடு ஃபுல்லாகவுமே அவன் டாய்ஸ் அப்படியே அங்கங்கே மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரு க்ளீனப் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா 1 பாட் சாம்பார். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். சாம்பார் வந்து தனியாக நம்ம பருப்பு வேக வச்சு அது ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பண்ணி நார்மலாக பண்ணுவோம். ஸோ டைம் நம்மளுக்கு இல்லாதம்போது பேச்சுலர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சா ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே வந்து நான் எல்லாமே வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் எப்போவுமே நம்ம சாம்பாருக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி ஆனியன்ஸ் எல்லாமே போட்டு தாளிச்சிடணும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பு வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஊற வச்சு வடிகட்டி வச்சுட்டேன். இது வந்து நல்லா வந்து சாட்டே பண்ணுங்கள். இதில் எப்போவுமே வந்து நம்ம நார்மலாக சாம்பாருக்கு பண்ணுறது தான். இதில் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். டொமேட்டோ வந்து ஒரு 1/2 டொமேட்டோ வந்து கட் பண்ணி போட்டேன். மீதி வந்து ஒரு 2 டொமேட்டோ மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு இதில் வந்து போட்டுட்டேன் பேனில். ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் தண்ணியெலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். டொமேட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து சாட்டே பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரா ஸ்மெல் போகி நல்லா வந்து கொதிக்குது. ஸோ இதில் வந்து நான் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட வெஜ்ஜீஸ் உங்களுக்கு என்ன ஃபேவரட் வெஜ்ஜீஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பிரிஞ்சால், ட்ரம்ஸ்டிக் அப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் இது சும்மா ஒரு 3 டைப்ஸ் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாஸ் வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் ஹோம்மேட் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், அப்புறம் வந்து சாம்பார் பொடி இது எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் நார்மல் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணல. நான் ஆல்ரெடி 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணனால காஷ்மீரி மட்டும்தான் ஆட் பண்ணேன். ஏன்னா ரொம்ப வந்து காரம் நாங்கள் சேர்க்குறதில்ல. ஸோ காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், நார்மல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நான் ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணியிருந்தேன் பருப்பையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் வந்து நல்லா ஊற்றிக்கோங்க பருப்பு வேகிற அளவுக்கு. இப்போ நம்ம வந்து பேனை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 4லேருந்து ஒரு 5 to 6 கூட 6 விசில்ஸ் வர வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவும் பிடிச்சிடக்கூடாது. ஸோ இப்போ வெஜிடபிள்ஸும் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து கொலைய குக் ஆகக்கூடாது. எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னா 5 to 6 விசில்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். ஸோ இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து புளி தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாகவே ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் வந்து சாம்பாரோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் கடைசியாக ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தூவி நம்ம வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட 1 பாட் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப வந்து ஈஸியான ஒரு ரெசிபி தான். டைம் இல்லைன்றப்ப நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியாக குக் பண்ணிடலாம். மற்றபடி நம்ம நார்மலாக கூட குக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 12:30 இருக்கும். ஸோ இளநீ வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து இப்போது கஷ்டப்பட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணிவிட்டு இளநீ குடிக்கணும். ஏன்னா ரொம்ப வந்து சம்மர் வந்து இருக்கிறனால ஹாட்டாக இருக்குது. கிச்சனில் நிற்கவே முடியல. நிறைய விமன்ஸ் வந்து இதை ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதை தான் நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வழியாக கட் பண்ணி ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரா போட்டு குடிக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் டைம் வந்துடுச்சு. ஒரு 4:30க்கெலாம் வந்து ஈவினிங் ப்ரேயர் வந்து நாங்கள் ப்ரே பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் வந்து நான் ப்ரேயருக்கு வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போது ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து நேப் எடுப்பேன்.
ஒரு 5:30 வரைக்கும் நேப் எடுப்பேன். ஸோ ப்ரேயர் எப்போவுமே பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேவரெட் வந்து நான் இந்த பெர்ஃப்யூம்டு பாடி அத்தர் வந்து க்ரீம் அத்தர் வந்து யூஸ் பண்ணுவேன். இது நல்லாவே ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ நேப்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6:30க்கு வந்து இனிப்பு கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒரு கிரேவிங்ஸ் இருந்துச்சு. ஸ்வீட்டாக ஏதாச்சும் சாப்பிட்லாமே அப்படின்னு. அதோட நானும் வந்து யூடியூப்ஸ்லாம் சர்ச் பண்ணி ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு எது ஈஸியாக இருக்கோ அந்த ரெசிபியை ட்ரை பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். 2 கப் வந்து அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கோகோனட் ஆயில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணுறது வந்து சாஃப்ட்னஸ்க்காக. அதில் வந்து நல்லா வந்து ஹாட் வாட்டர் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஊற்றி நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து மாவு நல்லா இதுவாக பொங்கி நல்லா உப்பரியாக வரும்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணிட்டோன்னா ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் வாட்டர். ஸோ இந்த வந்து பதத்துக்கு இருந்தால் போதும். இதை நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து நான் ஸ்டஃபிங்க்கு வந்து ரெடி பண்ணுறேன். இது வந்து இனிப்பு கொழுக்கட்டைனால தேங்காயும் நாட்டு சர்க்கரை இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சிடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து தேங்காய் வந்து துருவி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே ஐஸோடு நான் பேனில் போட்டேன். அதனால் கொஞ்சம் எனக்கு வந்து லேட் ஆச்சு ரோஸ்ட் ஆகுறதுக்கு. ஸோ அதோடு வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதையுமே வந்து நல்லா நீங்கள் வந்து மெல்ட் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே கேஷ்யூ மட்டும் ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவும் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு வந்து எப்பயும் செய்கிற மாதிரி ஷேப் நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்லேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். எது ஈஸியாக வருமோ அதே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து எந்த ஷேப்புமே சரியாக வரல. அதனால நான் எல்லாமே வந்து பால் ஷேப்பு, எனக்கு எந்த ஷேப் வருதோ அதில் நான் ட்ரை பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி வந்து பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நான் பால்ஸ் தான் பண்ணேன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்ம இட்லி பேனில் வச்சு குக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ பேனில் வந்து நான் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நல்லா வந்து 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ பிளேட்டுக்கு எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே வந்து சூடாக இருக்குது, நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு இப்போ நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்களே பாருங்கள், உள்ள ஸ்டஃபிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஈவினிங் ஸ்நாக்காக வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காக கிட்ஸுக்கு வீட்டில் எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 டின்னர் கரெக்டாக சாப்பிட போகிற நேரத்துக்கு வந்து கரண்ட் போயிடுச்சு. ஸோ பாப்பாவையும் வச்சுட்டு என்னால் சமாளிக்கவே முடியல. ஒரு பக்கம் க்ராசரி வேறு சாமான்லாம் அப்படியே இருந்துச்சு. எதையுமே வந்து சார்ட் அவுட் பண்ணலை. ஸோ அப்படியே வந்து நான் ஃபோனோட லைட்டை வச்சுட்டு நான் ஷூட் பண்ணிவிட்டு நான் வந்து அதை ஏறம் கட்டிட்டேன். ஸோ இல்லைனா அப்படியே இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே அப்படியே விட்டுருவோம். நம்ம டின்னர் சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு போய் படுக்கணுன்னு தான் தோணும். அதனால் எந்த வேலையுமே செய்ய தோணாது. ஸோ டின்னருக்கு முன்னாடியே மோஸ்ட்லி ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா முன்னாடியே முடிச்சிடுவேன். ஸோ அதனால தான் இப்போ எல்லாத்தையுமே டக்குன்னு எல்லாத்தையும் ப்ளேஸில் வந்து சார்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையுமே வந்து சார்ட் அவுட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு டின்னரும் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ கரண்ட்டுமே வந்துடுச்சு. பாப்பாவையும் நான் தூங்க வச்சுட்டு ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு ஓல்டு ஹிந்தி மூவிஸ் வந்து யூடியூப்பில் தான் ப்ளே பண்ணிவிட்டு பார்த்துட்ருந்தோம். ஸோ இப்படி தான் என்னோடய டே போச்சு. ஸோ ஹோப் உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.